இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான கோடோ போட்டியில் 24 பதக்கங்களை வென்ற தமிழ்நாடு வீரர் வீராங்கனைகளை ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேசிய அளவிலான கோடோ சாம்பியன்ஷிப் போட்டிகள் இமாச்சல் பிரதேசத்தில் கடந்த மே மாதம் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கிரீன்ஹில்ஸ் இன்ஜினியரிங் கல்லூரியில் நடைபெற்றது. இந்தியாவிலிருந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். தமிழகத்திலிருந்து தமிழக கோடோ சங்கத் தலைவரும் பயிற்சியாளருமான கந்தமூர்த்தி தலைமையிலான 60 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். நடைபெற்ற போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் தங்கம், வெள்ளி, வெண்கலம் என 24 பதக்கங்களை வென்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் இன்று திருச்சி ரயில் நிலைய வந்து அடைந்தனர். அவர்களை பயிற்சியாளர்கள் ஷேக் அப்துல்லா, பிராங்கிலின் பெனின்னி, சுரேஷ், சரவணன், பிரேம்குமார், தீமே தேயு, நாகை மாவட்ட பயிற்சியாளர் காவியா சோழராஜன் மற்றும் பெற்றோர்கள் வரவேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு கோடோ சங்க தலைவரும் பயிற்சியாளருமான கந்தமூர்த்தி, தேசிய அளவில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் ஏசியன் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் கலந்து கொள்ள தேர்வு பெற்று உள்ளனர். போட்டிகள் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் நடைபெறவுள்ளது. இதற்காக பிரத்யேகமாக பயிற்சி வழங்க தேசிய கோடோ விளையாட்டுச் சங்கத்தில் தலைவர் மற்றும் செயலாளர்கள் வரவுள்ளனர் என தெரிவித்தார். தமிழ்நாடு கூடோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக மே மாதம் 25 முதல் 31 வரை இமாச்சல பிரதேசம் சோலன் கிரீன்ஹில்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் நடைபெற்ற 2வது தேசிய அளவிலான கூடோ சாம்பியன்ஷிப் கப் போட்டியில் 60க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கு பெற்றார்கள். இதில் திருச்சி, நாகப்பட்டினம், ஈரோடு, காஞ்சிபுரம், நாமக்கல், கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களிலிருந்து வீர வீராங்கனைகள் இதில் பங்கு பெற்றார்கள். இதில் 3 தங்கம், 6 வெள்ளி, 14 வெண்கல பதக்கம் பெற்று தமிழகம் மிகச்சிறந்த இடத்தில் இருக்கிறது. மேலும் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீராங்கனைகள் ஏசியன் சாம்பியன்ஷிப் கப்பில் தேர்வு பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றி பெற்ற மாணவர்கள் மேலும் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி தமிழ்நாடு மற்றும் சாயில் வழங்கக்கூடிய ஊக்கத்தொகைகள் மற்றும் போனஸ் மார்க்குகள் பெறுவதற்கு இந்த போட்டி தகுதி வாய்ந்த போட்டியாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் இந்த ஏசியன் சாம்பியன் நடத்துவதற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு உண்டான தகுதி போட்டிகள் மேலும் பயிற்சி முகாம்கள் தமிழகத்தில் நடத்துவதற்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதம் அதுக்குண்டான பயிற்சி முகாம் அமைப்பதற்கு தேசிய கூடோ விளையாட்டு சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் செயலாளர்கள் வர இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. என் பேர் மாலினி. நான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி முட்டத்தில் படிக்கிறேன். நான் கோல்டு மெடல் அடித்ததால் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கேம் போகிறதுக்காக எவ்வளோ பயிற்சி பெற்றீங்க? யார் பயிற்சி கொடுத்தா உங்களுக்கு? நாகப்பட்டினம் மாவட்டத்தில் காவியான் பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க. இதுக்கு நான் 1.5 வருஷமாக கற்றுக்கிட்டு இருந்தேன். அடுத்த பயிற்சி போகிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? எவ்வளோ பயிற்சி தயாராக இருக்கிறோம். என் பேர் ஜெகதீஷ். ஐஎம் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இந்த போட்டி ரொம்ப டஃப்பாகவே இருந்துச்சு. எனக்கு ட்ரைனிங் கொடுத்த மாஸ்டர்ஸ் 3 பேர். முதல்ல எங்கள் கந்தமூர்த்தி மாஸ்டர் எனக்கு தெரிஞ்ச 3 மாதமாக எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. நெக்ஸ்ட் எங்கள் ஷேக் மாஸ்டர், எங்கள் ஷேக் மாஸ்டர் இவர் ட்ரைனிங் கொடுத்தாரு எனக்கு. அடுத்து எங்கள் சரவணா மாஸ்டர் ரொம்பவே எங்களுக்காக கஷ்டப்பட்டு ட்ரைனிங் கொடுத்தாரு. இவங்க 3 பேர் இல்லைனா நான் கண்டிப்பாக அந்த மெடலை என்னால் அடிச்சிருக்க முடியாது. எஸ்பெஷலி தேங்க்யூ ஃபார் மை மாஸ்டர்ஸ். ரெண்டாவது என் ஃபேமிலி மெம்பர்ஸ். என் ஃபேமிலி இல்லாமல் இந்த அவ்வளோ தூரம் நான் வந்திருக்க முடியாது. தேங்க்யூ ஃபார் ஆல். என் பேர் கேதருண். நான் இப்போ தான் ரீசெண்டாக காலேஜ் முடித்தேன். அப்புறமேட்டு ஒரு 6 மந்த்தாக நான் ட்ரைனிங்கில் தான் இருக்கேன். இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இந்த மெடல் அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு பர்ஃபெக்டாக ட்ரைனிங் கொடுத்தது ஷேக் அப்துல்லா மாஸ்டர். இவர் தான் எனக்கு டே அண்ட் நைட் ஒர்க் அவுட் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார். நான் இவர்கிட்ட தான் ட்ரைனிங் எடுத்தேன். அப்புறமேட்டு எங்களோட பிரசிடெண்ட் அவர் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார், கந்தமூர்த்தி சார். அவர் இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறனா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. நாங்கள் நெக்ஸ்ட் மீட்டுக்கு இன்னும் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு கோல்டு வின் பண்ணுவோன்னு அஷூரன்ஸ் கொடுக்குறேன்.